இது எந்த அடிப்படையில் நாங்கள் வெள்ளக்குடியை பிடிக்கிறோம் அப்படின்றது தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. சரி, ஒருவேளை நாங்கள் வெள்ளக்குடியை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை பாஜக ஏற்றுக்குச்சா அப்படின்னா, ஒருவேளை அது ஏற்றுக்கொண்டிருந்தால் பாஜக அதிமுக கூட்டணியில் குழப்பன்றதை நம்ம எடுத்துக்கிற மாதிரி வர வேண்டியிருக்கும். அதனால் ஒரு குழப்பமான மனநிலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். நான் இப்போ கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் பாஜகவை திருப்திப்படுத்துவதற்காக, அமித்ஷாவை திருப்திப்படுத்துவதற்காக கடம்பூர் ராஜு எந்த அளவுக்கு போயிட்டார்னா, ஜெயலலிதா அம்மையார் எடுத்த முடிவே தவறானதுன்னு சொல்லிட்டார். நாங்கள் இதை தான் ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லிட்டு இருந்தோம். அதிமுக தன்னுடைய சுயநலத்திற்காக பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி வைத்திருக்கிறது அப்படின்றதுக்கு இவ்வளோ நாள் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிகொடுத்தார்கள். நீட் விவகாரமாக இருக்கட்டும், சமகர சிக்ஷா நிதி கொடுக்காததை பற்றி வாய் திறக்காம கூட்டணி வச்சுட்டு இருக்காங்கன்றதை நாங்கள் சொன்னோம். இன்னி வரையும் சமகர சிக்ஷா நிதி தரல. ஆனால் 2 பேரும் கூட்டணியில் தான் இருக்காங்க. மாநில தேர்தல், சட்டமன்ற தேர்தல்ன்றாங்க. சட்டமன்ற தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதி தரல பாஜக. இது சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சனை. ஆனால் அப்படி இருந்தும் கூட்டணியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இதெல்லாம் கடந்து போய் இன்னைக்கு இதய தெய்வம்னு அவங்க சொல்ற, புரட்சி தலைவி அம்மான்னு சொல்ற எல்லா விஷயத்தையும் கடந்து கடம்பூர் ராஜு அவர்கள் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு, அந்த அம்மையாரை விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய விசுவாசம் பாஜகவை நோக்கி போய் இருக்கிற காரணத்தினாலதான் தலைவர் அந்த கடிதத்தை எழுதுகிறார். அந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திரு கடம்பூர் ராஜு ஈவன் நியூஸ் 18க்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது ஒரு தவறான பொருள் கொண்ட விஷயமாக அது மாறிவிட்டது, அப்படி சொல்லல அப்படின்னு அப்படிதான் விளக்கத்தை கொடுக்க முடியும். அப்படியே இருந்தாலும் அது ஒரு தனிநபர் கருத்தாக பேச்சாக பார்க்கப்படுமே தவிர ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய ஸ்டேட்மெண்டா அது பார்க்கப்படுமாங்கிறதும் இல்ல. இப்ப அதிமுகக்குள்ள இருந்து தனிநபர்கள் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்றதையாவது எடுத்துக்கிறீங்களா? தனிநபர்கள் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருந்தா இப்படி யாராவது ஒருத்தர் பேசி இருக்க முடியுமா? ஜெயலலிதா அம்மையார் செய்தது தவறுன்னு ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிற வரையும் சொல்லி அதை இன்னைக்கு தொண்டர்கள் இதை ஏத்துப்பாங்களா சார்? கடம்பூர் ராஜு சொல்றத. அப்ப இவர்களுடைய விசுவாசம் தமிழ்நாட்டு மக்களை நோக்கி இல்ல, நம்ம ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், ரெய்டு வராம காப்பாற்றப்படணும், வழக்கு வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்றது அப்படின்றதுக்காக நீங்க ஜெயலலிதா அம்மையாரை காவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றத நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். நீங்க முருகர் மாநாட்டில் போறப்ப திராவிட தலைவர்களை விமர்சிச்சாங்க.